TWS வாங்கணும் அப்படினாலே எல்லாரோட லிஸ்ட்லயும் கண்டிப்பா OnePlus இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு TWS செக்மெண்ட்ல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படிப்பட்ட OnePlus பிராண்ட்ல இருந்து புதுசா ஒரு TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு. மேல பிராண்டிங் நேம் கொடுத்திருக்காங்க, முன்னாடி மாடல் இமேஜ் கொடுத்திருக்காங்க, கீழே மாடலோட நேம் கொடுத்திருக்காங்க. பின்னாடி ஒன்றும் பெருசாக கொடுக்கல, அதோட ஒரு சில விஷயங்கள் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் எப்பயும் இருக்கிற மாதிரி மேலேயே TWS கொடுத்துருக்காங்க. நமக்கு வாட்சது என்னவோ பிளாக் கலர் தான். நல்ல ஒரு மேட் ஃபினிஷோட டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து பாக்ஸ்குள்ளே பார்த்தா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, ஸ்மைலி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை சார்ஜிங் கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும்? சும்மா கடமை கொடுக்குறாங்க, பட் ஒரு சிலர் அதையும் தர்றதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது OnePlus பிராண்டை பாராட்டலாம். இப்போ இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இதை ராவன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ரேடியன்ட் கிரே அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது. மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகிற ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஸ்க்ராட்ச் ஆனால் கொஞ்ச நாளில் யூஸ் பண்ணும்போது அசிங்கமாக தெரியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. முன்னாடி OnePlus பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப உத்து பார்த்தா தான் அது தெரிகிற மாதிரி இருக்குது. கீழே பாட்டமில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே பேரிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படி டக்குன்னு ஓப்பன் பண்ணால் உள்ள 2 பட்ஸை கையில் எடுத்தோம் அப்படின்னா இதுவுமே லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதுவும் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. இதில் எதுவுமே கலர் சேஞ்சஸ் கொடுக்கல. கையில் எடுக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு பட்ஸ் 4.4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், பட் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் கீழே போட்டு பார்த்தா தான் தெரியும் உடையுதா அப்படின்னு. ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தாலுமே காதில் வைக்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லவே இல்லை. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் அந்த பெயின் இந்த மாதிரியான இஷ்யூவும் இதில் இல்லை. ஃபுல்லாகவே இதில் டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. டச் மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இந்த டச்சில் ஹைலைட் என்னன்னா இதில் நம்ம ஸ்லைட் பண்ணுறது மூலமாக வால்யூம் அப் பண்ணிக்கலாம், வால்யூம் டவுன் பண்ணிக்கலாம். அப் டவுன் அப் டவுன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மற்றபடி IP ரேட்டிங் IP55 கொடுத்துருக்காங்க. அதனால லைட்டாக மலையில் நனைஞ்சாலோ இல்லை வேர்வைப்பட்டாலோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் பயப்பட தேவையில்லை. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நாட் பட்ஸ் 3 ப்ரோவோட ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே 12mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. 30% டயாஃப்ரமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைரஸ் LHDC 5.0 இதோட சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கனால மியூசிக் கேட்கறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. பேஸ்மே ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல லவுடாக கிளியராக ஒரு ரம்யமான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. இது போக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஆப் மூலமாக அந்த ஈக்குவலைசர் இதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பேஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாலுமே பேஸ் வேவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரீமா பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக இதில் 3D ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் கேம்லாம் ப்ளே பண்ணும்போது அந்த எனிமி வர்ற ஃபுட் ஸ்டெப்ஸ் இதெல்லாமே ரொம்ப கிளியராக கேட்குற மாதிரி, எந்த டைரக்ஷன்ல இருந்து வராங்க அப்படிங்கிறத கேட்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கேம்ஸை பொறுத்தவரைக்கும் டிலே பெருசாக இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. இதில் ANC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ANC ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அவுட்டோர் நாய்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசுறதுக்கு ஒவ்வொரு பட்ஸ்லுமே 3 மைக் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் நாய்ஸ் எல்லாமே கம்மி பண்ணி ரொம்ப கிளியராக கால் பேசணும் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே கால் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லா கேட்டாலுமே அது லவுடாக கேட்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. அதோட லவுட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய அவுட்டோர் நாய்ஸ்மே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்குது. அதை இன்னுமே கம்மி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை லேட்டஸ்ட் வெர்ஷனான Bluetooth 6.0 கொடுத்துருக்காங்க. கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுபோக டுயல் டிவைஸ் பேரிங்கும் இருக்குது. ஒரே டைமில் 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வரல. இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஹே மெலடி அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி OnePlus மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதிலே அந்த ஆப் இன்பில்ட்டாக வந்துடும். அதுபோக ஆக்சிஜன் OS 15.0.1க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க OnePlus இல்லாம மத்த மொபைல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ரெண்டுலமே யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் பெருசா தெரியல. இதுபோக கால் பேசும்போது ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்கிலீஷ், ஹிந்தி, ஸ்பானிஷ் இந்த மாதிரி மொழிக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு தேவையான தமிழுக்கு
கொடுக்கல. பேட்டரி பொறுத்தவரை இயர்பட்ஸ்ல 62 mAh கொடுத்திருக்காங்க, கேஸ்ல 530 mAh கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து நீங்க ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 50 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ANC ஆன் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் குறைய தான் செய்யும். அதுபோக இங்க குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 13 மணி நேரம் வரைக்கும் சாங் கேட்டுக்கலாம் அப்படின்லாம் பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை நம்ம எக்ஸாக்ட்டா செக் பண்ணல, ஏன்னா நமக்கு வந்து 2-3 நாள் தான் ஆகுது. பட் இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு 90 மினிட்ஸ்க்கு மேல டைம் எடுத்துருது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது போய் இனிஷியல் செல்லிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 3800 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு இவங்க இன்னும் வயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு தேவையான ஒரு சூப்பரான ஏஎன்சியோட ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை செக் பண்ணி பாருங்க. பட் கால் குவாலிட்டி இன்னும் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம், கனெக்டிவிட்டி எல்லாம் மாஸா இருக்குது, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ண வரைக்கும் ஓகேன்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வச்சு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.